வாவ், சூப்பர் போஸ், நல்லா இருக்கே. இன்னும் ஒரு கிளிக். இந்த போட்டோ சோஷியல் மீடியால போடுறோம், லைக்ஸ் ஷேர்னு அள்ளுறோம், மாஸ் பண்றோம். ஆளை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கே. தம்பி, என்னையா பண்ணிட்டு இருக்க? போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் டியூடு. நான் உனக்கு டியூடாப்பா தம்பி. ஆமா டியூட், வேணா நீங்களும் நில்லுங்களேன், உங்களையும் ஒரு போட்டோ எடுக்கிறேன். பின்னாடி இன்ஸ்டா கேப்ஷன்ல போடுறேன், பழைய கலைஞர்கள் வித் மாடன் டியூடுன்னு. அதனால என்னப்பா பையன் இருக்கு? இதோட வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா? அட என்ன டியூட், நீங்க இன்னும் வரலாறு வெங்காயம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. வேற வேலை இருந்தா போய் பாருங்களேன். இதுதான் தம்பி பிரச்சனை. இப்படி இந்த தலைமுறை இளைஞர்கள் எல்லாம் இப்படி பேசுறதுனாலதான் பல வரலாறுகள் மறைக்கப்படுது. கலைகளின் ஆழமான மதிப்பையே மறந்துட்டோம். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுடா தம்பி. இப்ப இந்த கலைகளோட வரலாறை பத்தி சொல்லுவாங்க, கேளு. தம்பி, கலைகளோட வரலாறு உங்களுக்கு தெரியாதா? இப்ப நாங்க சொல்றோம் கேளுங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய ஒரு மாபெரும் கலைதான் இது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்த நம்ம அகத்திய முனிவர் 64 கலைகள் இது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தமிழர்கள் தாங்கள் உயிராய் போற்றிய வெள்ளையர்கள் பார்த்து மிரண்டு போன அந்த நேரத்தில் கையில் எடுத்தது என்னவென்று தெரியுமா? அதுதாங்க சிலம்பம். திருக்குறளில் கோல் என்ற பெயரிலும் கலிங்கத்து பரணியில் தண்டு என்ற பெயரிலும் அந்த கம்பு குறிப்பிடப்படுதான். சேர சோழ பாண்டிய காலத்திலும் இது சிறந்து விளங்கியது. இவ்வளவு ஏன், மலைநில கடவுளான முருகப்பெருமானுக்கும் சிலம்பன் என்ற பெயர் உண்டாம். இவ்வாறு மாபெரும் பழமை வாய்ந்த வரலாற்றை உள்ளடக்கிய இந்த சிலம்பாட்டத்தை நாம் காண்போமா? சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே. வரலாறு பெருசு, இந்த மானுட குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. சாயிர பொழுதும் மார்புல இருக்கும், எந்த எதிரி வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை உன்னை சரிக்கும், உன் மனச தூக்கி நிறுத்து. உன்னை வீசிட பார்க்கிற எவனோ எது இழனோ வழியே கொடுத்து. நாட்டுப்புற நடனக்கலையில் ஒன்றுதான் இந்த கரகாட்டம். பானை, அதாவது கரகம் வைத்து கைகளால் பிடிக்காமல் நையாண்டி மேல இசைக்கேற்ப ஆடுவதுதான் இதன் தனி சிறப்பாகும். இதை அக்காலத்தில் குடக்கூட்டம் என்பர். இந்த நடனம் பொதுவாக அந்த மலை தெய்வமான மாரியம்மனுக்கு காணிக்கையாகவோ அல்லது ஒரு வழிபாட்டின் ஒரு பகுதியாகவோ நிகழ்த்தப்படுகிறது. கரகாட்டத்தின் வகை உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. சக்தி கரகம், ஆட்ட கரகம் என பல கரகங்கள் உள்ளன. இங்கு நாம் ஆட்ட கரகம் தான் காண போகிறோம். இது தொல்காப்பியத்தில் நூலே கரகம் முக்கோல் மணி என்னும் நூற்பாவில் கரகம் எனும் சொல் துறவிகள் வைத்திருக்கும் 4 பொருள்களில் ஒன்றாகிய கமண்டலத்தை குறிக்கிறதாம். இப்போது கரகாட்டத்தை நாம் காண்போமா?
கரகம் ஏந்தி சந்தோஷமா ஆடுவோம். கால்களில சலங்கு கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். நம்ம கால்களில சலங்கு கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். பல காலமாக பட்ட துன்பம் கல்வியால தீரும் உண்டு. கரகம் ஏந்தி சந்தோஷமா ஆடுவோம். நாம கரகம் ஏந்தி சந்தோஷமா ஆடுவோம். நடனக்கலையின் தோற்றம் என்பது விலங்குகளின் அசைவை பார்த்த மனிதன் தானும் அதே போல் அசைந்து ஆட முற்பட்ட போது ஏற்பட்டதாகும். இதை கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குழந்தை அவருக்கு அருகில் உள்ளவரை பார்த்து அப்படியே செய்யற மாதிரி இருக்கு. சரி, இதன் பெயர் தான் மயிலாட்டம். மயில் போல ஆட்டம், இதுதாங்க மயிலாட்டம். இவர்கள் மயிலின் இறகுகள் போல் ஒளிரும் ஆடையும் மென்மையான அசைவுகளையும் இணைந்த மாதிரி ஆடுவாங்க. மயிலின் மென்மை தமிழரின் நெஞ்சமா என்று கூறியவர் தான் இளங்கோ மயிலன். அவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. பச்சை நிலம் மேல் பிறந்ததே போல பளிங்கு நிற மேகங்கள் நடனமாட மயிலின் இறகை மனதில் பதித்து மெல்லிசை தாளத்தில் மழலைகள் ஆடும் என்ற அற்புத கவிதையை கண்டதை அடுத்து அதன் அற்புத ஆட்டத்தை காண்போமா? சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. அழகு, கம்பீரம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? இதன் பொருள் ஒயில், அதாவது ஒயிலாட்டம். ஆண்கள் மட்டும் ஆடிய ஒயிலாட்டம் இப்போது பெண்களும் ஆடுவார்கள். இது ராமாயணம், பவளக்கொடி, மதுரை வீரன் கதை, முருகன் கதைகள் போன்ற இதிகாசங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளை அடிப்படையாக கொண்டதாம். பலரும் கூடும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதுதான் இந்த ஒயிலாட்டம். இந்த மாபெரும் கலை தென் தமிழகத்தில் தோன்றி பின்னர் பல இடங்களுக்கு சென்றன. சிறகை விரித்தால் அது மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் அது ஒயிலாட்டம் என்ற அற்புத ஆட்டத்தை நாம் காண்போமா? இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குடுங்க குடுங்க நீயாண்டி பாட்டி பாடி புழுதி பறக்க பறக்க நீ போராட ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். ரன்னாரே ரன்னாரே ராணனே ரன்னாரே ராணனே தமிழகத்தில் பன்னெடு காலமாக இருந்து வரும் ஒரு முக்கிய இசைக்கருவிதான் அம்பறை.
நம் அனைவருக்குமே தெரியும், இக்காலத்தில் திறன்பேசி, தொலைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றின் மூலம் தகவல்கள் பெற முடிகிறது. அப்போது அந்த காலத்தில் ஆம், அப்போது அந்த காலத்தில் பறையடித்து தான் தகவல்களை கூற முடியும். ஆகையால் இதுதான் முதல் தகவல் தொடர்பு கருவி என்று நம்மால் அறிய முடிகிறது. பறையின் வகைகள் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. குறிஞ்சிப்பறை, முல்லைப்பறை, மருதப்பறை, நெய்தல் பறை, பாலைப்பறை என்று 5 திணைகளிலும் 5 விதமான பறை உண்டாம். இது மட்டுமா? இல்லை, தொண்டகப்பறை, ஏறுகோட்பறை, நெல்லரிப்பறை, நாவாய்ப்பறை, எரிப்பறை என்று பல வகைகள் உண்டாம். இப்படி வகை வகையாய் உள்ள பறையாட்டத்தை நாம் காண்போமா? காண்போமே. தாரத்தப்பட்ட கிழிய போது அடக்கு 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 பறையடிச்சு அடக்கு மடக்கு 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 எமன கூட்ட மடக்கு நாங்க எல்லாம் புயலாட்டம் ஆடுவோமே பேயாட்டம் நட்டு தாண்டா கொடி கட்டும் எப்போதுமே பறை கொட்டும். டியூட் வரலாறும் ஆட்டமும் வெறித்தனமா இருக்கே டியூட். இவங்க தனியா ஆனாலும் தெரிவி விடுறாங்களே, இவங்க சேர்ந்து ஆட மாட்டாங்களா? ஆடுவாங்களா? இப்ப பாருப்பா ஆட்டத்தை. சேர்ந்து சதுக்கு நெய்